ஹை கைஸ், வெல்கம் டு ஸ்கை டிவி நெல்லை. வழக்கம் போல் நம்மளோட அடுத்த ரிவ்யூக்காக வந்திருக்கிறோம். என்ன ரிவ்யூன்னு உங்களுக்கே தெரியும். நவம்பர் 14th எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மூவி தான் கங்குவா. அதோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறோம் என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட் தான் வந்து எங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து ஸ்கை டிவி நெல்லைக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக உங்களுடைய சப்ஸ்கிரைப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒன்று வந்து சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸு. அது வந்து என்னென்னா 2 வேரியேஷன் உங்களுக்கே தெரியும். வந்து ஒன்று புராண காலமும் இன்னொன்று வந்து கரண்ட் சிச்சுவேஷனும் காமிச்சிருக்காங்க. 1970லையும் 2024லையும் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த 2க்கும் வேரியேஷன் நல்லா இருக்குது. சூர்யா வந்து முகத்தில் அவரோட கண்ணில் பேசியிருக்கிறாரு. அந்த கங்குவாவாக வர்ற புராண கேரக்டரில் வந்து அவர் வந்து கங்குவாவாக வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் ஃபேஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில், நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணுமா, லிஸ்ட் எடுத்தோம்னா டாப் 5ல் கூட இந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து கொண்டு வந்து நம்ம சூர்யாவை நிப்பாட்டலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூர்யா ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விருந்தாக இருக்கும். ஒரு 2.5 வருஷம் கழித்து நம்ம வந்து சூர்யா வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்தாங்க அப்படின்னா, சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு எந்தூசியாசமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தமாக இருக்கும். மற்றவங்க பார்த்தா கூட நல்லா பண்ணியிருக்கிறார் சூர்யா அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நல்லா வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, அந்த க்ரூ மெம்பர்ஸ் ஆக்சுவலாக சிவா, அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு எஃபோர்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க படத்தில். அந்த எஃபோர்ட் வந்து மேக்கப்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த விசுவலைசேஷனில் இருக்கட்டும், ஒரு ஒரு ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து போர் நடக்கிற ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து ஒரு 500 பேரை வந்து நிற்க வைக்கிறாங்க. அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணதாக இருக்கட்டும், மேக்கப் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து அவங்களுடைய அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த 500 பேர் வந்து இங்கேருந்து சண்டை போட போகிறாங்க, அங்கேருந்து சண்டை போட போகிறாங்க, இந்த ஆங்கிளில் வைக்கிறோம், அந்த ஆங்கிளில் வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எஃபோர்ட்டை வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு. சிவாவுடைய பெஸ்ட் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அதில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். இந்த 2 ப்ளஸ் பாயிண்ட் தான் படத்தில் இருக்குது. படத்தில் மைனஸ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா கூட சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அதில் வந்து படம் ஓவராலாக நீங்கள் படம் எப்படி இருக்குது, இது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, படத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்க்ரீன் ப்ளே இல்லை, ப்ராப்பரான டெஃபனிஷன் இல்லை. அப்புறம் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, நல்ல வசனங்கள் வந்து சரியில்லை. அதாவது நம்ம ஆர்கானிக்காக நம்ம வழக்கமாக நம்ம பேசுகிற மாதிரியே இருக்குது. ஒரு புராண காலத்தில் வந்து எப்படி பேசியிருப்பாங்க, என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன மாதிரி இடங்களுக்கு தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலிங்குமே படத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்லலாம். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி கேமரா டிபார்ட்மெண்ட் வெற்றி வந்து ஒரு எஃபோர்ட்டாக வந்து கொடுத்துருக்குறாரு. ஆனால் அந்த எஃபோர்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியுதே தவிர அது நமக்கு ஸ்க்ரீன் பிளேயாக படம் பார்க்குற ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது நம்மளை வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ண வைக்கவே இல்லை. கடைசி வரைக்குமே வந்து அந்த வெற்றிக்கான உழைப்பு வந்து நமக்கு ஸ்க்ரீனில் தெரியவே இல்லை அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதுக்கப்புறம் படத்தில் மைனஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா, தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கு. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, வடிவேலு வந்து கதை சொல்லியே ஒரு எல்லாரையுமே சாவடிப்பார். அப்படி சொல்லும்போது வெந்நீர் அடைமூர்த்தியை காதில் வச்சுட்டு ட்ரெயினில் ஊத வேண்டிய சங்க என் காதில் ஊதிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அதுதான் படத்தில் வந்து இறைச்சல். டிஎஸ்பியோட மியூசிக் வந்து பயங்கர இறைச்சலாக இருக்குது. நான் வழக்கமாக சொல்லுவாங்க ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற தேட்டரில் போய் படம் பாருங்கன்னு. இது சவுண்ட் சிஸ்டம் கம்மியாக இருக்கிற தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் காது தப்பிக்கும். அப்படி ஒரு மியூசிக்கை வந்து கொடுத்து நம்மளை வந்து டிசப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி தான் மியூசிக் இருக்குது. எடிட்டிங்குமே வந்து அந்தளவுக்கு ஒன்று பிரமாதமான எடிட்டிங். இப்போ வந்து நீங்கள் பாகுபலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து நம்மளை அசையவே விட மாட்டாங்க. ஒரு கிரிப்பிங்கான ஒரு இதில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் இதில் இல்லை. மறுபடியும் சொல்கிற மாதிரியே வந்து வெற்றியோட கேமரா வந்து அந்த அளவுக்கு எஃபோர்ட் இருக்குது. ஆனால் அந்த எஃபோர்ட் வந்து நமக்கு ஒரு ஆடியன்ஸாக ஸ்க்ரீன் பிளேயோட பார்க்கும்போது, ஒரு கதையோட பார்க்கும்போது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். மொத்தத்தில் படம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளோட ஒரு படமாக இருக்குது. இவ்வளோ ஹைப்பு கொடுத்தாங்க. அந்த ஹைப்புக்கு வந்து இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவேன். உங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தாகணும், சூர்யாக்காக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போய் பாருங்கள். நம்மளுடைய சப்போர்ட்லேருந்து, நம்மளுடைய சைட்லேருந்து இது ஒரு ரெக்கமெண்டட் மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். என்னென்னா உங்களுடைய கன்சர்ன் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன ரேஞ்சில் படம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அது முடிவு எடுத்துங்க. உங்களுடைய கால் தான் படம் பார்க்குறதும் பார்க்காம போகிறதும். இந்த ரிவ்யூவை சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா சூர்யா ப்ளஸ் அவங்களோட எஃபர்ட் அது மட்டும் தான் இருக்க தவிர மற்றபடி படமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மெமரபுளான மூவியாவோ இந்த படம் இல்லை. ஸோ வந்து உங்களுடைய கால். வேறு நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் நீங்கள் எடுக்கிற பர்சனல் முடிவாக தான் சொல்ல முடியும். ரிஸ்க் அட் யுவர் ரிஸ்க், அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் மேல் இடத்துக்கு போக முடியும். நன்றி, பாய்.